மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டம் 21வது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது வரும் என்பது குறித்து அஃபிஷியலாக உங்களுக்கான தேதியை கொடுத்துட்டாங்க. அதாவது மத்திய அரசு சார்பில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்குறாங்க. 3 தவணையாக 2000 பிரித்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வகையில் 21வது தவணைக்கான அமௌண்ட்டை எப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 19 அன்னைக்கு கோயம்புத்தூரில் இதுக்கான அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 21வது தவணைக்கான அமௌண்ட்டு 19ஆம் தேதி வரப்போகுதுங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் ரெகுலராக வருது அப்படின்றவங்க நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. அதேமாரி உங்களுக்கு அமௌண்ட்டு வரணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த 4 இன்ஃபர்மேஷன் சரியாக இருந்தால் தாங்க உங்களுக்கான அமௌண்ட் சேரும். அதுக்கு முதல்ல இந்த pmkisan.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான பிஎம் கிசான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. பிஎம் கிசான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுத்துருக்காங்க அதையும் என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎம் கிசானில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலிஜிபிலிட்டிக்கான ஸ்டேட்டஸ்னு. அதில் லேண்டு சீடிங் எஸ்ன்னு இருக்கணும், இகேஒய்சிக்கான ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருக்கணும், ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கான ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருக்கணும். இந்த 3மே எஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் சேரும். இதை தவிர்த்து பார்த்தா அக்ரி ஸ்டாக், அதாவது விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டைன்னு கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். இந்த 4மே சரியாக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு 21வது தவணைக்கான அமௌண்ட் சேருங்க. ஸோ இகேஒய்சி பண்ணாதவங்க சிஎஸ்சியில் போயிட்டு இகேஒய்சி பதிவு பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆதார் கார்டு கூட பேங்க் புக் லிங்க் பண்ணாதவங்க ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அக்ரி ஸ்டாக் பதிவு பண்ணாதவங்க சிஎஸ்சியில் போயிட்டு பதிவு பண்ணிக்கோங்க. இந்த 4மே சரியாக இருந்தால் மட்டும்தான் 21வது தவணைக்கான அமௌண்ட் சேரும். அதேமாரி உங்களுக்கு 21வது தவணைக்கான அமௌண்ட்டு 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும்.